அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ரமலான் கிட்ஸ் குவிஸ் 2024 வீக் 2 வின்னர்ஸ் யார் யாருன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி லிஸ்ட் கொடுத்துருந்தோம் அண்ட் ரைட்டான ஆன்சர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டும் வந்துருந்துச்சு அண்ட் அதை ரீகரெக்ட் பண்ணியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபைனல் லிஸ்ட்டையும் ஷவுட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸில் ரேண்டமான முறையில் நாங்கள் வின்னர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ண போகிறது எங்கள் வீட்டு குட்டி சாம் தான். கிட்ஸோட குவிஸில் நம்ம எப்படி வின்னர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருந்தும் 2 கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா 4 ப்ரைஸ் வச்சிருக்கோம். டோட்டலாக 10 ப்ரைஸஸ் இதை கிடைக்க போகுது. நாம எப்படி வின்னர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 3 to 6 1 ஹார்க்குள்ளே ஆன்சர் பண்ணவங்கள ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டராக அதே ஏஜ் குரூப்பில் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்காக செகண்ட் சான்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா 7 to 10 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 ஹார்ஸில் இருந்தவங்க அவங்களையும் செலக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் மற்ற ப்ராசஸும் நடக்க போகுது. இப்போ 3 to 6 ஃபர்ஸ்ட் 1 ஹார்ல ஆன்சர் சரியா பண்ணவங்கள லிட்டில் சாம்ஸ் சூஸ் பண்ண போறாரு. அண்ட் இதில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 8 தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகிருக்குது. அதாவது 3 to 6 ஏஜ் கேட்டகரிக்குள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 to 6 ஏஜ் கேட்டகரிக்குள்ள பார்த்தீங்கன்னா லேட்டராக ஆன்சர் பண்ணாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அவங்கள தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பர்சன்ஸையும் ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் ஆன்சர் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட மிங்கிள் பண்ணுறோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் யார் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு டபுள் சான்ஸ் கிடைக்கும். ஸோ எங்கள் வீட்டு குட்டி சாம் அந்த லேட்டர் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, 3 to 6 லேட்டஸ்டாக ஆன்சர் பண்ணாங்க இல்லையா, அவங்களில் ஒருத்தரை சூஸ் பண்ண போகிறாரு. அண்ட் அந்த லக்கி பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்கி பர்சன் ஐ திங்க் 62. எஸ் 62 ஏஜ் 3 to 6 பார்த்தீங்கன்னா யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள 2 பர்சன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் ஆன்சர் பண்ணவங்க, அடுத்து லேட்டர் ஆன்சர் பண்ணவங்க 8 and 62. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 to 10. எஸ் 7 to 10 இருக்க ஏஜ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் யார் சரியாக ஆன்சர் பண்ணாங்களோ அவங்கள தனியாக இப்போ சூஸ் பண்ண போகிறோம். அதையும் சூஸ் பண்ண போகுது நம்ம வீட்டு லிட்டில் சாம்ப் தான். அண்ட் அந்த பர்சன் யார் அப்படிங்கிறத ஜஸ்ட் கால் ஃபேராக பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ எந்த வகையான கட்டும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளஜாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த வகையான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இதை உங்களுக்கு ஃபுல் ஃப்ளஜாக காமிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் எந்த வகையான சீட்டும் பண்ணல. ரேண்டமான முறையில் பர்சன்ஸ் சூஸ் பண்ணுறோம். அதையும் பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். அண்ட் எங்கள் வீட்டில் லிட்டில் சாம் கொஞ்சம் தேடிட்டு இருக்காரு. அண்ட் அந்த லக்கி பர்சன் யாருன்னா இந்த ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 7 to 10. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் ஆன்சர் பண்ணவங்க பேப்பர் பறந்து திரும்பவும் வந்துருச்சு. அண்ட் 117 அவர் தான் லக்கியான பர்சன். அதாவது ஏஜ் 7 to 10 இது ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் ஆன்சர் பண்ணவங்க. சேம் ஏஜ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1 ஹாருக்கு அப்புறம் லேட்டராக ஆன்சர் பண்ணிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் இது கூட மிங்கிள் பண்ணுறோம். இது மூலியமா ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் சரியாக ஆன்சர் பண்ண பர்சன்ஸுக்கு டபுள் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அதையும் மிங்கிள் பண்ணி, அதாவது ஏஜ் 7 to 10 இந்த ஏஜ் கேட்டகரியில் மட்டும்தான் மிங்கிள் பண்ணுறோம். இதில் செகண்ட் வினர் சூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2 வினர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் வினர் கிடைச்சாச்சு. இப்போ இதில் செகண்ட் வினர்ஸ் சூஸ் பண்ணுறோம். ஸோ ஷஃபிள் பண்ணி இதில் ஒரு பர்சன் இப்போ சூஸ் ஆக போகிறாங்க. அது யாருன்னு பார்க்கலாம். அண்ட் அந்த பர்சன் ரொம்ப ஷஃபிள் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அண்ட் அந்த பர்சன் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் த பர்சன் நம்பர் இஸ் நம்பர் 170. எஸ், நம்பர் 170. இதுலேயும் 2 பர்சன்ஸ் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் 170 அண்ட் 117. ஸோ இந்த 2 பர்சன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏஜ் 7 to 10 சூஸ் ஆனவங்க. அடுத்து 11 above, அதாவது 11 வயசுக்கும் மேலான குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களில் ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் யார் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களில் 2 பர்சன்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் ஆன்சர் பண்ணாங்க இல்லையா அவங்களையும், லேட்டர் ஆன்சர் பண்ணாங்க இல்லையா அந்த பர்சன்ஸையும் ஏஜ் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 and above அந்த பர்சன்ஸில் ஃபர்ஸ்ட் 1 ஹாரில் ஆன்சர் பண்ண ஒரு ஸ்பெஷல் பர்சனை இப்போ சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஷஃப்லிங் நடக்குது. சாம்ப் யோசிச்சுட்டாரு, எடுத்துட்டாரு. அண்ட் இது யாருன்னா நம்பர் 231. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஏஜ் கேட்டகரிக்குள்ள லேட்டராக ஆன்சர் பண்ணாங்க இல்லையா, 1 ஹாருக்கும் அதுக்கும் மேலே லேட்டராக ஆன்சர் பண்ண பர்சன்ஸை ஒருத்தரை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ரெண்டையும் ஷஃபிள் பண்ணுறோம். இது மூலிமா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்டாக முன்னாடி ஆன்சர் பண்ணவங்களுக்கு டபுள் சான்ஸ் கிடைக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணி நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிற பர்சன் யாருன்னா ஓகே, சாம்ப் யாரையும் விடாமல் பேப்பர் வெளியே போனால் கூட திரும்பவும் உள்ளே போட்டு அவருக்கும் ஒரு சான்ஸ் தர்றாரு. அண்ட் இது சூஸ் பண்ணுறதுக்கு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்
267 எஸ் 267 தான் அந்த லக்கி பர்சன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2% சூஸ் பண்ணியாச்சு. கன்சல்டேஷன் ப்ரைஸாக வந்து இன்னும் வந்து 4% வந்து சூஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக 10ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்னும் லாஸ்ட் 4 இருக்கு. அதாவது ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் கேட்டகரி அண்ட் இந்த 1 hour இந்த லேட்டர் ஆன்சர் பண்ணவங்க இது எதுவுமே இல்லாமல் எல்லோருக்கும் ஈக்குவலான சான்ஸ் கொடுத்து ஒரு 4% வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓவரால் இது வந்து கன்சல்டேஷன் ப்ரைஸ் தான். இதில் இப்போ ஃபர்ஸ்ட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 19 எஸ் 19 இதுதான் ஃபர்ஸ்ட்கான சூசன் பர்சன். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் சாம் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் சம்திங் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு குட்டி கையில் சிக்கிடுது சீக்கிரமாக சீட்டு. ஸோ யார் அந்த செகண்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த செகண்ட் பர்சன் நம்பர் இஸ் 274 எஸ் 274 தான் அந்த செகண்ட் கன்சல்டேஷன் ப்ரைஸ் வின்னர். அண்ட் தேர்ட் பர்சன் யாருன்னு பார்ப்போம். ஸோ தேர்ட் பர்சனையும் சாம் சூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் தேர்ட் பர்சன் இஸ் எஸ் 120 தான் அந்த தேர்ட் பர்சன். அண்ட் ஃபோர்த் பர்சன் யார் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் சாம்ப் ரொம்ப திங்க் பண்ணிட்டு ஓகே அந்த சீட் எடுத்துட்டாரு. அண்ட் அதை ஓப்பன் பண்ணா ஸோ அவர் தான் யாருன்னா ஐ திங்க் 263 எஸ். ஸோ 4 வின்னர்ஸையும் சூஸ் பண்ணியாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸோட குவிஸ் வீடியோவில் வந்து கிடைக்குது. இது வீக் 2க்கானது தான். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் ஓவராலாக ஜெயிச்ச பர்சன்ஸோட நம்பர்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக நாங்களே உங்களை அப்ரோச் பண்ணுவோம். ஓவரால் வின் பண்ண பர்சன்ஸோட நம்பர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலியமாக இந்த ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் நம்பர்ஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யூஆர் அ வின்னர். ஸோ இந்த 10% தான் வந்து கிட்ஸோட குவிஸ் வீடியோவில் வந்து சூஸன் ஆன பர்சன். அடுத்த வின்னர் வீடியோஸ் அடுத்த குவிஸ் வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சலாம் ஃப்ரம் 3M ஏஜென்சி.